கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து அப்போலேருந்து கொடுத்து வச்சுருங்க அதே மாதிரி அப்போலேருந்து தெரிஞ்சு தான் இருக்குது. அது சரியா இருக்குது. இல்லை ப்ரோ அது போயிடுச்சு ப்ரோ. என்னது அது? இப்போ இங்க ஒன்று போச்சு. இப்போ ஆளர் ப்ரோ பிடிச்சி இழுக்கிற கையில் ரைட் அப்படி போய் ஆராய்ச்சி பண்ணி ஒரு சாமியார்கிட்ட கேட்டு நாங்கள் அதை பண்ணிருக்கோம். அது இந்த இடத்துல பண்ணுவோன்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. உடஞ்சிரும் கவுச்சி வேலை ஓடி நீங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சொந்தமாக லேண்ட் வாங்குறதுன்றது ஒரு பெரிய ட்ரீம்ங்க. அதுலேயும் ஃபாஸ்ட் டெவலப்பிங்கில் இருக்க ஏரியாவில் லோ பட்ஜெட்டில் ஒரு லேண்ட் கிடைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஸோ இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சைட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் மீஞ்சூர் நியூ சிட்டி. இந்த சைட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டியான பொன்னேரியில் இருக்கிற ஆண்டார் மடத்தில் இருக்குது. இந்த ஆண்டார் மடம் ரொம்பவே ஃபேமஸான பழவேற்காட்டிலிருந்து ஜஸ்ட் 10 minutes ட்ராவலிங் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. இங்கே நீங்கள் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ரொம்பவே குறைஞ்ச விலையில வாங்கிக்கலாங்க. இங்கே மொத்தம் 233 பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்கில் சேல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே இங்கே அதானி போர்ட் வரப்போகுது. அது மட்டும் தான் ரீசனான்னு கேட்டிங்களா? இல்லைங்க, அது கூடவே ஆர்எம்கே, வேலம்மாள், டிஜேஎஸ் ஸ்கூல் காலேஜஸ் அவைலபிலிட்டியும் பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த இடத்துல இருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் பொன்னேரி டு பழவேற்காடு ஹைவே கனெக்டிங் ரோடு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம கோயம்பேடு திருவொற்றியூர்ல இருந்து ஸ்ட்ரெயிட் கனெக்டிவிட்டி இருக்குங்க. இங்க பஸ் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் இல்லைங்க, சென்னை சென்ட்ரல்ல இருந்து பொன்னேரி வரைக்கும் ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளா இருக்கு. ஒரு நல்ல நிலத்திற்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம மீஞ்சூர் நியூ சிட்டியில பக்கத்துலயே டேம் இருக்குன்றதுனால 30 அடிக்குள்ளேயே நல்ல நிலத்தடி நீர் கிடைக்குது. சரிங்க, இங்க அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இங்க லேண்ட் வாங்கணும்னா எவ்வளோன்னு கேட்குறீங்களா? இங்க பக்கத்துல எல்லாருமே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை 1000 rupeesக்கு சேல் பண்றாங்க. ஆனா நம்ம மீஞ்சூர் நியூ சிட்டி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை ஜஸ்ட் 799 அமௌண்ட்கே தான் சேல் பண்றோம். அது மட்டும் இல்லைங்க, இவங்க புதுசா ஸ்பெஷல் ஆஃபரா 50-50 ஆஃபர்னு கொடுக்குறாங்க. அது என்னடா 50-50 ஆஃபர் தானே கேட்குறீங்க? நீங்க வாங்குற லேண்டுக்கு 50% அமௌண்ட் மட்டும் பே பண்ணி மீதி இருக்கிற 50% 12 months இஎம்ஐ பேஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட் இல்லாமே பே பண்ணி எடுத்துக்கலாங்க. அது கூடவே பட்டா அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் முற்றிலுமா இலவசம்ங்க. ஒரு நிலம் வாங்கணும்னா நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துற விதமா இந்த நிலம் ரெரா அண்ட் டிடிசிபி அங்கீகாரம் பெற்றது. நீங்க வாங்குற நிலத்துக்கு 90% லோன் பண்ணி தராங்க. கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து அப்போலேருந்து இப்போ தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்தே தெரிஞ்சு தான் இருக்குது. ஆடு மேய்க்கிறவங்களா? 12 மணிக்கு மேய்க்கிறாங்களா? இந்த பில்டிங் வந்து தெரியாமல் இருந்துச்சு. உள்ள நாங்கள் உள்ள காட்டுக்குள்ளே சுற்றிட்டே இருந்தோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் உள்ள அதோட ஸ்டோரி எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால உள்ளே போய் புதுசாக அடிஷ்னலாக சில ஸ்டோரிலாம் கலெக்ட் பண்ணிப்போம். அது உள்ளே சொல்லுவோம். ஃபஸ்ட்டு விட சுற்றி வந்து முட்புதர்கள் வந்து வளர்ந்துருக்கு. கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷம் கிட்ட இந்த வழியை தேடி ரொம்ப அலைஞ்சிட்டே இருந்தோம். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு ஃபுட்டேஜாக போட்டு வைங்களேன், உங்களுக்கு போர் வச்சிடும், ஸ்கிப் பண்ணுறீங்க. அதனால் என்ன பண்ணுறேன் ஓத்தியா ஆடு மேய்க்கிறவங்க இறந்து தான் கிடக்குறாங்க. உள்ள ஆடு மேய்க்கிறவங்களோட பின்னாடி தான்
வா நான் ஆரம்பிக்குது. ஆமாம். சரி, நான் இந்த இடத்துக்கு வரல, வீடியோவில் தான் பார்த்தேன். பார்த்த வரைக்கும் இந்த இடத்துல தண்ணி இருந்ததா சொல்லியிருந்தாங்க பசங்க. இதோ இப்பயே இருக்கு கொஞ்சம். நான் போயிடுறேன், கொஞ்சம் கேப் விட்டுவாங்க, கேப் விட்டுவாங்க. நீ பார்த்து வாப்பா. இல்லை வாடா, வா வா நீ வா. நான் யாருண்ணா? யாரோ கஷ்டப்படுற எகிற மாதிரி, ஏதோ கஷ்டப்படுற மாதிரி சவுண்ட் கேட்டது. இந்த கிராமத்து ஆளுங்களாம் வந்து கத்துவாங்க தெரியுமா? கிராமத்துல ஆக்சுவலாக உண்மையாக சொல்லலாம், இங்கே மேய்ப்பாங்களே ஒரு விதமாக ஆடுங்கள்லாம், அந்த கத்துற மாதிரி தான் கைஸ் கேட்குது. ஆடு சவுண்டு. ஆடு கத்துது. கேட்டியாடா? ஏய் ஆடு சவுண்டு. ஆடு கட்டி போட்டுருக்காங்களாவா? உள்ளலாம் ஆடு கட்டி போட்டு எப்போ வந்து யார் எடுப்பா? ஏய் இதே மாதிரி தான் கைஸ், பார்க்க ஃபுல்லாகவே முள் நாங்கள் தாண்டி வந்துருக்கோம். ஆடு நேச்சவங்க செத்து போட தான் சொன்னாங்க. ஓகே, ஆடு சவுண்டில் எப்படி கேட்குது? என்னடா ஃபுல்லாக பார்த்தோ என்ன பண்ணுற ப்ரோ? கார் வாஷ் பண்ணுற மாதிரி வர. இந்த கார் ஃபாரின்ல வாஷ் அப்படி பண்ணுறோம். போகும்போது ரத்தமாக இருக்கான் ஃபுல்லாக. வா வா. கேக்குதா? வாமணி. கல்கியில் தீபிகா படுகோன்னு வருவாங்களே நெருப்புல, அப்படியே. ப்ரோ எல்லா ஞாபகங்களும் வருது ப்ரோ, அப்படி நினைவுகள். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம லொக்கேஷன் பார்க்க வந்து நீங்கள் போயிட்டு யதார்த்தமாக போயிட்டு. ஆமாம், ப்ரீ பிளான்டே இல்லை. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஆத்மாவை வந்து இன்னொரு ஆத்மா கட்டுப்படுத்ததான் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், இந்த இடம் போன வாட்டி நம்ம பசங்க வரும்போது ஒரு ஐடியாவே இல்லாமல் வந்து ஒரு அனுபவத்தை எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் இந்த வாட்டி நம்ம ஐடியாவோடு வந்திருக்கோம், சில விஷயமும் கலெக்ட் பண்ணி வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக பார்த்தாலே நம்ம வந்து எல்லா இடத்துக்குமே ரீஎன்ட்ரி கொடுத்துட்ருக்கோம். வித் ப்ராப்பரோட ஒரு ரிச்சுவல் அண்டு பிளானோட வந்துட்டுருக்கோம். எங்கெங்கெல்லாம் நம்ம போயிட்டு எதுவுமே ஐடியா இல்லாமல் வந்தோமோ. இல்லை ப்ரோ, அது மறைஞ்சிச்சு கிரவுண்டில், எம்டி கிரவுண்டில் தான் வைட்டு ப்ரோ. இல்லை சில இதுவாக பார்க்கல, ஆனால் அது ஏதோ அசைவு வந்தது. இல்லை ப்ரோ, அது ஓ ப்ரோ, அந்த பின்னாடி தான் அசைவு இருந்தது. இந்த இடத்துல ப்ரோ எக்ஸாக்டாக. வாடா, சைலண்ட் சைலண்ட். கேமரா வர ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிட்டே இருக்கு. கேமரா வர ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா போடு சத்தம் கேட்குதா? கேட்ட போது காற்று அதிகமாக இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு உருவம் பார்த்தேன். உருவம் தான் நல்லா நம்ம தெரியாது. எங்கே போக போகுது? கருப்பும் நடந்து போச்சுடா. அந்த சைடு இருக்கு பாருங்க. இவர் ஏதோ செடி அடிச்சுன்னாரு. செடி பின்னாடி ஒரு உருவம் சின்னதாக கருப்பாக இருந்தது. அது என்னதான் சொல்ல முடியல, பட் அசைஞ்சுது செடி, அவ்வளோதான். என்ன ப்ரோ இருக்கான் சரி? இதெல்லாம் பள்ளம் ப்ரோ. அது இல்லாமல் சத்தம் கிடைச்சி ப்ரோ இந்த இடத்துல. எனக்கு உனக்கு கேட்குது இல்லையா? ஒரு மாதிரி பாட்டு பாடுற மாதிரி சவுண்டு கேட்குது. அப்போலேருந்தே ஒரு மாதிரி வினோதமான சவுண்டு. போயிடுச்சு ப்ரோ. என்னது அது ப்ரோ? லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் இங்கே வரும்போது அந்த ஊர் முறையில் அது இருக்க புரியல. லாஸ்ட் ஒன்று ஓடி வந்துச்சுன்னு சொல்லி அது தேவா இங்கே பார்த்தீங்க இப்போ ப்ரோ? சிரிப்பு சத்தம் கிளியரா கேக்குது. விக்ரம் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ மேலே போல அதுக்குள்ளே எப்படி இருக்கு? இப்போ இங்கே பார்த்தா சொன்னீங்க அந்த ஒரு எது ப்ரோ? இல்லை ப்ரோ, இங்கே குள்ளமாக கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருந்துச்சு ப்ரோ. அது பாரு ப்ரோ, ஹைட்டாக இருக்குது ப்ரோ, செம்ம ஹைட்டு ப்ரோ. அதேமாரி இங்கே வந்து எதுவும் சத்தம் வரல, இங்கேருந்து மேலே சத்தம் வந்துட்டே இருக்கு. ப்ரோ 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 எத்த பார்த்தியா? எங்க இதே இடத்துல பார்த்துட்டா ப்ரோ. இல்லை ப்ரோ, நான் பார்த்தேன் இப்போ இல்லை. இது ப்ரோ
போன வாட்டி போன வாட்டி ரிஸ்க் எடுத்து தான்டா வந்தோம். இங்கேருந்து வெளியே போகவே முடியாது. தெரியல உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது? கழுத்துக்குலாம் வருது. என்னன்னு புரிஞ்சு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆளுங்க இருப்பாங்களோ. ப்ரோ போன வாட்டி 2 சத்தம் கேட்டது வந்து ஆளுங்க சத்தம் தான் ப்ரோ. என்னன்னா குடிக்க வரலாம் அந்த காட்டாண்டே முடியும். அதே இடத்துல தான் ஆக்டிவிட்டிஸ், அதே இடத்துல தான் ஆக்டிவிட்டிஸ் நடந்துருக்குது. என்னடா இது எனக்கு புரிய பாயாடாது. இவர் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம ஏறி மேலே போய் தான் ஆகணும், ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். கைஸ் ஆக்சுவலாக என்னன்னா ப்ரோ போன வாட்டி இங்கே எதார்த்தமாக வரும்போது ஆத்மாவோட இது இருந்ததுல, அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்துகிற மாதிரி தானே ஒரு ஆத்மா இங்கே இருந்தால். ஆமாம், ஆக்சுவலாக வந்து அவங்களோட கோவம் கூட இருக்கலாம் கைஸ். இது எனக்கு தெரிஞ்சு இவர் எனக்கு தெரிஞ்சு உள்ளே போய் இன்ட்ரோட முடியுமான்னு தெரில. நம்ம இங்கே டப்புன்னு ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டு போயிட்டே இருப்போம். சரியா? அப்படியே ஸ்டார்ட் பண்ணு கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரி வந்து நான் முன்னாடி போடுறேன், நான் முன்னாடி சொல்லியிருப்போம், அந்த கிளிப்ஸ் போடுறேன், அதை பார்த்துங்க. சரி, வரும்போது பார்க்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணலான்னு வந்தோம். அப்போது வந்து ஒரு ஆட்டுக்காரரா யாராவது ஆடு மேய்க்கிறவர் அவர் ஒருத்தர் இருந்தார். என்ன சொன்னார்னா, உள்ளெல்லாம் போகாதப்பா, உள்ளே போனீங்கன்னா ரொம்ப ஆபத்து, இங்கே நிறையா மர்டர் நடக்குது, இங்கே முள் புதர்லாம் இருக்குது, அதுலேருந்து நிறைய டெட் பாடிஸ்லாம் எடுத்துருக்காங்க, உங்கள் உயிருக்கே ஆபத்துவா போகாதப்பான்னு சொல்லியிருக்காரு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது ஒரு எப்படி சொல்கிறது, அந்த கோட்டைலாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செட்டப்பு அகழி. ஆமாம், அகழி மாதிரி. ஓகே, சுற்றி தண்ணி, அது எவ்வளோ ஆழம் இருக்கலாம்னு தெரியல. அவர் சொன்னார், இங்கே சுற்றி தண்ணி இருக்கும்பா, அதில் வந்து உளுந்து இறந்துருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஆனால் கிட்ட வந்து பார்க்கும்போது தெரியுது, நான் பாட்டுக்கு நேராக நடந்து போயிட்டு இருந்தேன். அந்த தண்ணியிலே நிறைய ஆடோட டெட் பாடிஸ்லாம் அவன் இருந்துச்சு. அது வந்து காட்டானா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜஸ்ட் அது விசிட் பண்ணோம். ஆனால் விசிட் பண்ணும்போது நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. மறுபடியும் எதுக்கு இவ்வளோ லாங்காக வரணும், ஆல்ரெடி விட்டுடுச்சு, அப்படியே வெயிட் பண்ணிட்டு பண்ணிடலாம் சொல்லிட்டு இப்போ நாங்கள் டிஃபன்லாம் சாப்பிட்டு ஒரு 10:30 11 ஆகுது உள்ளே வந்துட்டோம். ஸ்டோரி முன்னாடி போட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன அடிஷ்னலாக கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆடு மேய்க்கிற ஒருத்தரோட டெட் பாடி எடுத்திருக்காங்க ரீசெண்டாக. ஆல்ரெடியே 2-3 ஆத்மா இங்கே உள்ளே இருக்குது. இப்போ அவரும் சேர்ந்துட்டார் போல். லாஸ்ட் டைம் நம்ம வரும்போது இங்கே வந்து ஒரு ஆத்மா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, ஆனால் இன்னொரு ஆத்மா வந்து அதை வந்து தடுக்க பார்த்துச்சு. நல்லாவே அதான் எங்களை உணர முடிச்சு. வரும்போதே சொல்லிட்டு தான் வந்தோம், நான் கண்டிப்பாக ரிச்சுவல் ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா ப்ராப்பராக வருவோம்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி ப்ரீ பிளான்டாக இங்கே அந்த வீடியோலாம் நம்ம பார்த்து அங்கே எங்கன்னா நடந்துச்சு அதெல்லாமே நோட் பண்ணி இப்போது ஒரு ரிச்சுவல் எடுத்து வந்திருக்கோம். சாமியார்லாம் கேட்டு அதை நம்ம பண்ண போகிறோம். லாஸ்ட் டைமே பண்ணதே ஒரு ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோலையுமே ரொம்ப ரிஸ்க் எடுக்க போகிறோம். இது ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா வேறு. லாஸ்ட் டைம் பக்கத்தில் ரோடு இருந்துச்சு, இப்போ ரோடெலாம் இல்லை, காட்டுக்குள்ளெல்லாம் இருக்குது. இந்த இடம் ரொம்ப மோசம், எனக்கு நல்லாவே தெரியும்டா. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம்டா. ஹியூமன் அதனால விக்ரமையோ மணியோ நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்துல்லா ப்ரோ இல்லை, நல்லது நான் ஒரு முடியும் இல்லை. லாஸ்ட் டைம் நம்ம வந்து லைட்டு ஒரு துளி கூட லைட் இல்லாமல் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருந்தோம். அதனால இந்த இடம் மறக்க முடியாது. இன்றைக்கி அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்குது. உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். வெளியே ஒன்று பார்த்துட்டோம், உள்ளே ஒன்று பார்த்துட்டோம். உள்ளே என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். வாங்க போய் உள்ளே போகலாம். ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்குது. கைஸ், நாங்கள் இப்போ வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம்லாம் இங்கே வர முடியாது, ஃபுல்லாக ஏரி ஆகிடும். இந்த பில்டிங்கே தண்ணிக்குள்ளே முழுகிடும். அதனால தான் இப்போயே வந்திருக்கோம். போகலாம். சேஃபாக இருங்க. லாஸ்ட் டைம் பீங்கா அது இது வந்துச்சு, அதேமாதிரி ஏதாவது வந்துட போகுது. கைஸ், இந்த வீடியோவில் மணி இருக்கானான்னு கேட்டிங்கன்னா இருக்கான், ஆனால் வந்து அமைதியாக இருக்கான். ஏன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தான். இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பாவம், மணி ஃபுல்லாக படுறது எல்லாமே கஷ்டமாகவே இருக்குது ரீசெண்டாக. ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே அவனுக்கே பாதிப்பாகுது அதிகமாக. இல்லை அலற விட்டு சின்ன இடத்துல அவனை இந்த வீடியோ பார்த்த எல்லா ஆடியன்ஸுக்கும் தெரியும். அவனும் புலம்பிட்டே இருக்கான். அது என்ன கூட்டு போகிற இடம் எல்லாம் என் கனவுல வந்தது, எனக்கு பாதிப்பாகவே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். தூக்கம் வராத இடம், இது மாதிரி கூட்டு போறீங்களா? ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுறது? ப்ரோ என்ன ப்ரோ, பில்டிங் தேடுறதுக்கு அவ்வளோ அலைஞ்சோம், இப்போ படிக்கட்டு தேடுறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கோம். என்ன மச்சா, இந்த சைடு தான் போன மாதிரி என்னடா இது பா நாடுது பா. காய்ஸ், இந்த நாற்பத்தி அப்படி உங்களுக்கு சொல்லுவோம் கேட்குது ப்ரோ. ப்ரோ இது மேலே இருந்து விடுற மாதிரி கேட்குது. இங்கே வரும் இந்த பக்கமும் ப்ரோ ஏதோ ப்ரோ செத்து கிடக்கு. ஆறுதுன்னு சொல்லி அதே பார்த்துட்டு இருக்கு. இல்லை செத்து கிடக்குது. கட்டாது ஸ்டெப்ஸ் இதோ இருக்கு. நாங்கள் உள்ள டெட் பாடி இருந்துச்சு. என்ன ஏச்சிச்சா? டெட் பாடி இல்லை ப்ரோ, அது நாயோட டெட் பாடி இருந்துச்சு ப்ரோ உள்ள.
ஏய் கிட்ட போகாது, தண்ணி இனி தெரிச்சு மேலே படிச்சா ரொம்ப அலர்ஜியாயிடும். வேணாம், பாடி வந்து பழிவாங்க தண்ணி பட்டை என்ன பண்ணி. வா 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 மேலே போ. எல்லாருக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், வீடியோ பார்க்காதவங்க இந்த பில்டிங் ஃபுல்லாக சுற்றி காடு மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. மணி லைட் எடுத்து காட்டுறாங்க. யாரோ கேப் போட்டாமல் இல்லை, நான் தான் வந்து உண்மையாவா? நிஜமா எல்லா வீடியோலையும் நீ கேப் போட்டுருக்க, போன வீடியோ ஏன் போட்டுருந்த? யார் சேஃப்டி ஹெல்மெட்? சேஃப்டி ஹெல்மெட் நான் எங்கே போவேன்? எல்லாம் இருக்கு ரோடா வாடா. காய்ஸ் இங்கே எக்ஸிட்னு போட்டிருக்கோம். அதெல்லாம் எக்ஸிட் பண்ணி இப்படி போகுது. நீ இப்படியே எக்ஸிட் ஆகலாம், இந்த எக்ஸிட் ஆகலாம். நடக்கும்போது அப்படி சொல்ல எல்லா இடமும் இங்கே ஓப்பனாக இருக்கும் ப்ரோ. சந்தோஷ் ப்ரோ, நீ அப்பா இப்பா நெகிரி குதிப்பல, இந்த இடம் இல்லை அது. ஓகேவா? புரியுது புரியுது. மணி நடந்தா இது ஒரு நீ எதை பார்த்து ப்ரோ இந்த நடந்து மணி நேரம் பார்த்துக்கேன். நடந்த ப்ரோ ஏன் அப்படி பார்த்தேன்? ப்ரோ சத்தம் கேட்குது அவனுக்கு, காற்று அடிக்குது. ஓகே, அது தவிர்த்து சத்தம் பீச் சவுண்டா? காது கட்டி கேட்டது. இப்ப டிராவல் ஆச்சு, சொல்லுன்னு காசு ஆச்சு. புரியுதா? சொல்லுன்னு ஒரு சவுண்ட் கிராஸ் ஆச்சு. உடம்புல இருக்குது சத்தியமா. நான் சொல்றேன் காது கிட்டே நான் சொன்னேன்ல ப்ரோ, இந்த வீடியோவில் பார்க்கும்போது உனக்கு புரியல. இப்போ தெரியுதா? ஆக்சுவலாக புரிஞ்சுது உனக்கு வீடியோவில் பார்க்கும்போதே. ஆனால் இப்போ பாரு உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் கேப்சர் ஆகும் தெரியல. நிறைய ஏர் சவுண்ட் அடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது சவுண்ட் கேட்குமான்னு தெரில. ஆனால் எங்கள் தவிர்த்து மச்சான் மச்சான் நம்ம வீடியோவில் முடிஞ்சிருக்கு, நம்ம சைலண்டாக இருப்போம். சரியா? எவ்வளோ கேப்சர் பண்ண முடியாது, எவ்வளோ லிசன் பண்ண முடியாது போடுவோம். சரியா? பேசணும் அஸ்கி வச்சு பேசலாம். நீ சொல்லது பதில் கூட சொல்ல, அவ்வளோ சைலண்ட் ஆகிட்டேன். அது சொல்லிட்டு அரை மாதிரி பேசுகிறேன். காற்று ரொம்ப அடிக்குது. எவ்வளோ பிடிக்கும்? கேக்குதா 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 கேக்குதா? ஏதோ பேசுற சொல்றேன். அதுதான் சொல். என்ன 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 சவுண்ட் கீழே இப்போ. ஓ கீழே ஒன்று பார்த்தோம், மேலே ஒன்று பார்த்துருக்கோம். நான் சொல்கிறேன் கீழே என்ன கடவுளே, என்ன ஆபத்து இல்லை எங்களுக்கு. காய்ஸ் உண்மையாக என்ன எப்படி சொல்லி உங்களுக்கு புரியப்பன்னு தெரியல. எங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஜூரி ஆச்சுன்னா என்னாச்சு? இங்கே பாருங்க இல்லைடா காய்ஸ், எங்களுக்கு ஏதாவது இன்ஜூரி ஆச்சுன்னா சத்தியமாக எங்களால் இங்கேருந்து வெளியே போக முடியாது. ப்ரோ போயில ப்ரோ, ஒட்டில் நிற்க வேணாம். வா மணி உனக்கு பேசுறது நான் உள்ள போய் பேசுகிறேன். அதுக்கு இப்படியே உட்காந்துட்டு மழையா பெய்யுது. வா எங்களை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லாஸ்ட் டைம் வந்து உங்களை அலற விட்டோம் ப்ரோ. உண்மையா சொல்றேன். வர வைக்க நீ பேசலாம், அப்படியே அடிச்சுட கூடாது. இல்லாடி சத்தியமா ஒரு மூமெண்ட் இருந்தது பின்னாடி. போ எங்க சத்தம் வருதோ அதை நோக்கி போகலாம். நம்ம வாங்க, எங்கன்னு சத்தம் வருதோ நம்ம அதை நோக்கி போகலாம். என்ன சத்தம் உங்களுக்கு போன வீடியோ தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப ஒட்டு ஒட்டா இருக்குது. ஆமா, எங்க பல்ல வரும் எங்க இது வரும்னு தெரியாது. இதை நாங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டே நடந்தோம். அதான் ஒரு பெரிய விஷயமே. ஓட முடியல. இப்ப யாரோ ஓடி வந்துட்டு நின்ன மாதிரி இருந்தது. இப்ப தானே ஓடி ஐயா அவர் இல்ல, அவர் யாரோ ஒருத்தன் இப்ப ஓடி வந்து நின்ன மாதிரி இருந்தது. புறம்போக்கே ஏன்டா வைட்டா கம்முனிடா யாவண்டும் நீ டேய் ப்ரோ. இங்க ஏதோ ஷாடோ ப்ரோ. இங்க ஷாடோ ப்ரோ. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் ப்ரோ. ப்ரோ என்ன சொல்ற? லாஸ்ட் வீடியோல பாத்தீங்களா? அந்த வீடியோல ஓடி வராங்க. ஆமா. இந்த மாதிரி தான் ப்ரோ. ஏய் என்ன சொல்ற?
நாங்கள் அது லைட்டே இல்லாமல் பிச் பேக் ஒரு மாதிரி ஃபோனில் கேப்சர் அப்போ பண்ணுவோம். அவங்களுக்கு கேமரா முன்னாடி வர தயாராக இல்லைன்னு நீ இப்படி வார்த்தை சத்தியமே பாது நான் சொல்கிறது மேலே தான் போகலாம் ப்ரோ, மேலே போகலாம், மேலே போ போ ப்ரோ. கைஸ் இவங்க நினச்சதை விட ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க, கணிக்கவும் முடியல. டக்கு செடி சவுண்டு செடி சவுண்டு. ஆக்சுவலாக இந்த பில்டிங் வந்து சோலோ பிளாக் பண்ணுறது ஐடியா இருந்துச்சு. ஆனால் இந்த பில்டிங்கில் சோலோ பிளாக் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக முட்டாள் தான் சொல்லணும். நம்ம கேங்கில் யாரும் முட்டாள் இல்லை. ஆமாம், ஏன் ஆல்ரெடி கேமரா கை உடஞ்சது பார்த்ததா? சந்தோஷ் ப்ரோ உங்களை பார்த்ததா சொல்கிறாங்க, அது உண்மையா? அப்படி உண்மைனா முன்னாடி வர முடியுமா? சந்தோஷ் ப்ரோ பார்த்தாரு, ஆனால் சந்தோஷ் ப்ரோ கூப்பிடல, தான் கூப்பிடுறாரு. ஏன் அமைதியாக இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் இங்கே வந்தது நீங்கள் எழுப்புற சவுண்டு, அப்புறம் நீங்கள் உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் திருப்பி வந்தது காரணம் போன வாட்டி சொல்யூஷன் கிடைக்கல. நீங்கள் எதுக்கு இன்னொரு ஆத்மாவை கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்கன்ற சொல்யூஷன் கிடைக்காம நாங்கள் போக மாட்டோம். கரெக்டா? இரு முதல் நம்மகிட்ட பேசினாங்களே எனக்கு லாஸ்ட் டைம் பார்த்து மைண்ட்லேயே ஓடிட்டு இருக்குது. சத்தமாக சீரியஸ்னஸ் தெரியல உங்களுக்கு. ரத்தமா அது பெயின் தான். லாஸ்ட் டைம் எங்க கூட பேச விரும்புனீங்களே, அந்த ஆத்மா இங்க இருக்கீங்களா? அப்படி இருந்தா ஏதாவது சவுண்ட் எழுப்ப முடியுமா? ஏதாவது சவுண்ட்? ஓகே, யாரா அது? இங்க மாட்டிட்டு இருக்கவங்களா இப்போ நீங்க அறிகுறி குத்தீங்களா காப்பாத்துங்கன்னு? இல்லையா? ஏய் இல்ல, இது அவங்க இல்ல. அவங்க நம்ம யார் நீங்க? இப்போ கொடுத்த சத்தம் வந்து பார்த்தா ஆக்ரோஷமா இருந்த மாதிரி கரெக்டா? அதாவது உடனே புரியுதா உங்களுக்கு, நம்ம இன்னொருத்தவங்க காப்பாத்துறது கூட முடியல. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு உதவி பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம், நீங்க வரலாம். நீ உங்க பக்கத்துல யாராவது இருக்காங்களா? தாத்தா ரீசெண்டாக இருந்தார் அவரா? ரேடியோ ஒருவேளை இறந்தவங்க அவங்க சொந்தக்காரங்க, அதனால அவங்க விட மாட்டாங்களா? ப்ரோ இங்கே சொந்தக்காரங்களாம் யாருமே இறக்கல ப்ரோ, எல்லாருமே வேற வேற இடத்துல இருந்து வந்து இல்லீகல். கோபுற மாதிரி இருந்தது இப்ப. கோபுற மாதிரி இருந்தது இப்ப. இது எடுத்துக்கோ, கொஞ்சம் தூரத்தில் கேப்சர் ஆகிட்டு தேவைப்படும். நீ போ 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 மணி, நீ கம்யூனிகேட் பண்ணு மணி. மணி கம்யூனிகேட் பண்ணு. அக்கா நீங்களா இருக்கீங்க பக்கத்துல? போ 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 என்ன போ. ஊரலி போ ப்ரோ, ஏதாவது ப்ரோ எல்லாம் பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் நடந்தது தெரியாது. அவ்வளோ சத்தியமா அவ்வளோ க்ளோஸெல்லாம் பார்த்தேன். ஏய் சரி போ. அதாவது 8 மாதம் வந்த மாதிரி இல்லைல்ல இப்போ நீ, உனக்கு சில விஷயம் கற்று வச்சிருக்குல்ல, அப்போ போ. ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை நம்ம பசங்க அன்னைக்கு ஓடினாங்களா, அந்த மாதிரி இல்லை. என்ன மணி? நான் அப்படி இல்லை. அழுவுறது நீங்க தானா? இப்போ இங்க ஒன்று போச்சு இப்போ. கேப்சர் பண்ணியா? ஐயோ நல்லா பார்த்துடா. நல்லா பார்த்துடா இப்போ. இப்ப பாத்துடா, இங்க பாத்துடா, இங்க பாத்துடா, அந்த ரூம்ல பாத்துடா. போற நீ போய் ஊந்துறாத, நீ தான் புலம்பி. ப்ரோ நல்லா தெளிவா பார்த்தேன் ப்ரோ, கூன் வாழ்ந்த மாதிரி யாரோ போன மாதிரி இருந்தது ப்ரோ. ஐயோ அதெல்லாம் சொல்லாதடா. சத்தியமா ஐயோ தயவு செய்து கூன் வந்துடா சொல்லாத, பயம் ஆகுது பார்த்தாலே. போ, இது என்ன இப்படி போகுது ரூமு? யாருமே இல்லை. டேய் சத்தியமா பார்த்தடா.
கைஸ் இப்போ என்னன்னா இப்போ கூடு வந்த மாதிரி போது என்னன்னா வயசானவர் அதான் நான் சொல்லுவாங்க கூணு இந்த மாதிரி தானே போனாங்க யாரும் இப்போ கைஸ் அந்த ஆட்டுக்காரர் போகிறோம். லாஸ்ட் எக்ஸ்ப்ளோரில் வந்து ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, ஒருத்தவங்க அதை தக்க வச்சுக்கிறாங்க, கட்டுப்படுத்துறாங்க. இப்போ இன்னொருத்தவங்க இருக்க மாதிரி கன்ஃபார்ம் ஆகுது தாத்தாவாக இருக்குமோ கூணு வந்ததான்றா. கைஸ் எந்த ஐடியாவும் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்கிறோம். எங்கேயுமே திரும்ப சரி மணி நடுவில் போ, நடுவில் போ. ஓகே 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 கத்தாதீங்க அது என்ன ப்ரோ இப்படி கத்துனா எடுத்து கத்தாம இருக்க முடியும்? ஏன் ப்ரோ நீ வேற எனக்கு அள்ளு விட்டுருச்சு ஒரு செகண்ட். நம்ம கிட்ட ஓடி வர மாதிரி இருக்கு மணி நீ என்ன பயமா எப்படின்னா டப்புனு இங்க இருந்து ஃபாஸ்டா வருது, அதுக்கு எங்க போகுதுன்னு தெரியல. இப்போ சத்தியமா என்னன்னா லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் நான் நினைச்சேன், ஓடிக்கிட்ட வருது போல அப்படின்னு. எனக்கு அதே அதுதான் இப்போ அதுதான் மைண்ட்ல வந்து நெஞ்சு நின்றுச்சு டப்புனு இப்போ கத்து. நான் சீக்கிரமா வருது. கைஸ் உங்களுக்கு நாங்க ஏன் ஓடிச்சு சொல்றோம்னா, இப்போ ஒரு கிளிப் போறோம், அந்த கிளிப் பாருன்னா அந்த கிளிப் பார்த்து உங்களுக்கு தெரியும். கேப்சர் இது செம்மையா கேப்சர் ஆயிருக்கு. என்னது இது? இன்னும் 7 அடி இருக்கு. என்னது அது? தெரியுது நல்லாவே தெரியுது. என்னது அது? இவங்க கஷ்டப்படுறாங்க. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? இங்க என்னடா அங்க மாறி ஆகுதுடா. ஒரு மாதிரியா சரி அதுக்கு என்ன பண்றது? வரத்து முன்னாடியே வச்சிருக்கணும். எல்லா இடத்துலயும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சு தான் போகணும் அடம் பிடிக்கிறீங்க ஆஃபீஸில். உங்களுக்கு உதவி வேணும்னா தயவு செஞ்சு எங்க முன்னாடி வரலாம். உங்களை தடுக்கிற எந்த ஆத்மா வந்தாலும் கவலைப்படாதீங்க, நீங்க முன்னாடி வாங்க. நாங்க உங்களை பார்த்துட்டோம்னா நாங்க இங்க போக மாட்டோம். நீங்க எங்க முன்னாடி வரலன்னா ஒரு 10 நிமிஷத்துல நாங்க கிளம்பி போயிடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் 8 மாசம் கழிச்சு வருவோமா வர மாட்டோம்னு தெரியாது. கன்ஃபார்ம் வர மாட்டோம். வராது. அதான் மறுபடியும் சொல்றேன், யார் தடுத்தாலும் கவலைப்படாதீங்க, எங்க முன்னாடி வாங்க. ஜஸ்ட் எங்க முன்னாடி வந்துருங்க. பெருமூச்சு ஆச்சு. என்னன்னா யாரோ ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, அவங்கள விட்டு போக முடியாது. இல்ல அழுகுறாங்க. ஒருத்தங்க சட்டத்தில் ரீப்ளே போடுதான் பார்க்கணும். ஆணவத்தில் சிரிக்குதா இல்லை கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, அது மட்டும் தெரியுது. அவங்கள விட்டு போகக்கூடாது, அதுக்காக தான் இருக்கும். ஒரே நிமிஷம். ஆமா இதுதான் கேமரால இவரு ஒண்ணு பார்த்திருந்தாரு. கேமரா வர மாதிரி இருக்குடா. நம்ம பார்த்த ஃப்ளோர் இதான் ப்ரோ. உச்சிக்கோட்டை சோட்டு சொன்னா என்ன சவுண்ட்? இது டோர் தட்டுற மாதிரி கேக்குது. ஏதோ கட்டி வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு மாதிரி விருப்பத்துறாங்களா நக்கல் பிடிச்சதா தெரியலையே பண்றது பத்தியா? ஒரு மாதிரி சவுண்ட்லாம் டிஃப்ரெண்டா. ஓ சத்தியமா சத்தியமா கத்துறது ஒன்றும் புரியல ப்ரோ. உடம்பு சிலிக்கிட்டு கேள்வி பண்ணி சிரிக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஒரு மாதிரி ஆணவத்துல சிரிக்கிற மாதிரி இருக்கு. சத்தியமா ஆணவத்துல சிரிக்கிறது. கேமரா ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்கு. நான் எதுவுமே பண்ணல. இங்க இருக்கு ரோடி பார்த்துட்டாங்களே. இதுல ரெக்கார்டு இருக்கு. இப்பதான் சரி சொன்னாங்க. இப்போ நான் கூப்பிட்டோடனே வந்தது யாரு? எதுவுமே பண்ணல ப்ரோ. உதவி தேடி வந்தவங்களா? ரெக்கார்ட் போடு. இப்போ
மணி கேமரா ஆன்லேயே ஆஃப் ஆயிட்டே இருக்கலாம் மச்சான். ஏய் நான் பின்னாடி பார்க்குறேன், இந்த லொக்கேஷன் பார்த்து இருக்கு, பின்னாடி வரும். பின்னாடி வர ப்ரோ, நீ சீக்கிரம் போ ப்ரோ. பரவாயில்ல, நாங்கள் கூப்பிட்டோம். என்னாச்சு? கூப்பிட்டோன்னு வந்துட்டீங்க. ஆனால் கஷ்டப்படுறவங்களா இல்லை கட்டுப்படுத்துறவங்களா தெரியல. இப்போ நீங்கள் என்கிட்ட பேசினா மட்டும் தான் எங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ ஏதோ சவுண்ட் கேட்டுச்சுல? அவர் செய்தே கிடையாது. இங்க பாருங்க, அழுவாதீங்க. கண்டிப்பாக உங்களை நாங்கள் இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறோம். அப்படியே நடந்து போகுதா சத்தம்? அங்கதான் அவனும் இங்கே தான் இருக்கான். மேலே மேலே பாஸ் ஆகுது. ஒழுங்காக புரிஞ்சிக்க முடியும். சவுருக்குள்ள கிராஸ் இரு ப்ரோ, என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணாம நீ என்ன பண்ணுவ? அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா சப்போஸ் அந்த கிட்ட பேசி பாரு. கட்டுப்படுத்துறது நம்மளை பாதிக்கப்படுத்தும் போது அவங்க நம்மளுக்கு ஏதாவது சப்போர்ட்டா செய்யணும்ல. நீ பாட்டு நீங்க அழுவுறத வச்சு நாங்க வந்து எதுவும் முடிவு பண்ண முடியாது. கண்டிப்பா இப்பயும் உங்களுக்கு உதவி தேவையா? இல்லாட்டி சரியாயிடுச்சா? நாங்க எங்க போலாம்னு யோசிக்கும் போது நீங்க தான் மைண்டுக்கு வந்தீங்க. உங்களுக்கு கண்டிப்பா தான் உதவணும், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் டைமே வந்து பிளான் பண்ணி வரல. ஓகே, இவ்வளோ லாங் வந்து உங்களுக்காக இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி வந்திருக்கோம். நம்ம இருக்கு கண்டினியூவா. அம்மாடி பா வந்துடா டேய். ஓகே ஓகே ஓகே. போன் கேக்குதுடா. லைட் ஆஃப் பண்ணிட்டா. லைட் ஆக்சுவலாக லாஸ்ட் டைமு ஹீரோ ஒரு நிமிஷம்டா. லாஸ்ட் டைம் என்னடா ஏதோ சொல்லுது பயம். ஓகே ஓகே, லாஸ்ட் டைம் வந்து அங்க பாரு. ஏய் என்னடா இது எப்படி மச்சான், இப்போ இது எப்படி மேல வந்தது? எதுடா இங்க பாருடா ப்ரோ. அப்பல இருந்து இங்க அட பாவி, அது இல்ல மேல வந்ததுடா. இப்போதான் வந்து இப்ப பார்த்தேன் நானு. ஆமா, ஒரே நிமிஷம். டேய் இதெல்லாம் என்னடா பாசிபிள்? சித்தாலடா அது டீம் அழைக்கிறதுக்கு. ஏய் இவ்வளவு கிட்ட நின்னா எப்படிடா கம்யூனிகேட் பண்றது? ஏய் மொத அது அங்க ப்ரோ தான் உங்க கிராஷ் மச்சான் உனக்கு சத்தியமா தெரியல, அது அங்க இல்ல. நான் இப்ப கண் கூட பார்த்தேன், இருட்டுல ஷேடோல தெரிஞ்சது. கேமரால தெரியாது, நம்ம கண்ணுல தெரியும். உனக்கு தெரியாதா? எமோஷனல் ஆகாத ப்ரோ. எப்படின்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணிருப்போம். மச்சான் இவ்வளவு கிட்ட வச்சிட்டு எப்படிடா? சரிடா, நீ எமோஷனல் ஆகாத தயவு செய்து. ஒரு 10 செகண்ட்ஸ் லைட் ஆஃப் பண்ணிட்டே வந்து காது கிட்ட பார்த்த லைட் ஆஃப் பண்ணணும் மத்தே. ஏய் ஆம்பள வாய்ஸ் நிறைய வித்தியா இருக்கு. ஏய் மணி முன்னாடி போதா பயமாடா. ஓகே ஓகே, சரி பாத்துக்கலாம் நான் சொல்றேன். ஆ ஒரு 10-15 மினிட்ஸ் 10-15 செகண்ட்ஸ் நம்ம லைட் ஆஃப் பண்ணதுக்கு ஹாப்பி சரிங்க. நம்ம இப்போ ஒரு 2-3 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி ட்ராவல் பண்ண போறோம். அவங்க நம்ம ஹெல்ப் பண்றாங்க பார்ப்போம். இங்க பாரு, லைட் ஆஃப் பண்றா. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் உதவி பண்ணனும்னா நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும். ஓ பா, நீ லைட் ஸ்டார்ட் பண்ணிருக்க गाइस. நான் ஐயோ பைட்ல ஆன் பண்ண வருது. ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாத்துலாம். அம்மா இது கர்மாலி. இங்க பாரு, கையுவா இருந்தாலும் இங்க பாத்து டைட்டா புடி ப்ரோ. நம்ம லைட்டா நிலா வச்சிருக்கு. ஓகேவா? காரணம் தெரியுதா? அந்த காரணம் வருது ப்ரோ. இது காலரியா ப்ரோ புடிச்சி இருக்குற. கையை டைட்டா புடி ப்ரோ. நீ லைஃப்ல அங்க மரமா மரம் செருப்பால அடி ப்ரோ. லாஸ்ட் வீடியோல தள்ளி வாங்க, தள்ளி வாங்க. இல்ல ஒண்ணா இருக்காதீங்க, தள்ளி நீ உள்ளே கழுத்து புடிச்சி இருக்குது. சரி ஓகே, சண்டை போடல. ஒருத்தர் கழுத்தை பிடிச்சி இழுக்கிறீங்க. அளவுக்கு ஒளி வந்து இல்லாமல் அமைதியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சத்தம் போடாமலும் அமைதியாக இருந்தால் தான் நிறைய கேட்க முடியும். கைஸ் அதே மாதிரி ஓகே, பயப்படுறது ஒரு காரணம் இருக்குது. நாங்கள் 3வது ஃப்ளோரில் நிற்கிறோம். அதையும் நீங்கள் கவனத்துக்கு வச்சுக்கணும். நம்ம 4வது ஃப்ளோர் போகிறோம். பண்ணு இது கருமாரி அம்மா அல்லா ஏசப்பா எல்லாரையும் வேண்டிக்கோ. எல்லாரும் விட மாட்டாங்க. புத்தர், சித்தால், இது சித்தர் ஏதோ நான் பதட்டத்தில் அதுவே அமைக்கிட்டுக்கா.
ஒரு ஸ்டெப் வைக்க முடியலடா. ஏய் எனக்கு தெரிஞ்சு ஆளுங்க வீட்டில் இருக்க முடியாது. செம்ம ஐடியா பாருங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். சாவத்துக்கா லைட் ஆன் பண்ணிட்டு ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடக்குமா நடக்கணும் தானே இது பண்ணிட்டு இருக்க. நல்லப்பா ஆக்டிவிட்டீஸ்க்காக ஒரு ரெஸ்கியூ இருக்குது. நிமிஷம் அமைதியாக ப்ரோ கண்ணு தெரியாது ப்ரோ எனக்கு. எங்க ப்ரோ தனியா போற? தள்ளிப்பட கழுத்துலடா. நான் சொல்லிட்டேன் உனக்கு. ஐயோ டென்ஷன் ஆகுது ப்ரோ. வார்த்தை விட்டு அடி வாங்குறேன். இரு அவங்க கத்துறது வந்து நம்ம முன்னாடி போயிட்டு. ஏய் மேல கிராஸ் ஆச்சு. மேல கிராஸ் ஆச்சு. நான் பார்த்தேன். நான் பார்த்தேன். கண்ணு தெரியல ஊந்து சித்திர போறேன் நான். யாரும் பேசுறது லைட் ஆஃப் பண்ணுங்க. 2-3 பேர் பேசிக்கிறாங்க. அவங்க தெரியுதா? லைட் ஆஃப் பண்ணி ஏய் சாவதா போற லைட்டால ஃபுல்லா நீ பண்றதா? ரைட் ஆக்சுவலா லைட் இல்லலாம் பாத்தீங்கன்னா சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. நம்ம கிட்ட நெருங்குற மாதிரி இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காதாண்ட என்னாச்சு? நீ ஏன்டா காதாண்ட வர? சவுண்ட் மூச்சு விடுற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா இதோ இவர் சொல்ற மாதிரி லைட் எல்லாம் அவனுக்கு பயப்படுறது தெரியல. ப்ரோ லைட் இல்லைங்க ப்ரோ. சாவடிக்கிறேன் இல்லை தள்ளி விட்டுறேன். இப்படியே சொல்ற மாதிரி லைட் அடிக்கிறேன். லாஸ்ட் டைம் திபுன்னு ஓடி வந்தீங்களே. ஆமா ப்ரோ செத்தால ஒண்ணா சாவடி கை வையா. அவரே முள்ளடா விட்டா மூணு பேர். நீங்க அதெல்லாம் பிரச்சனை உனக்கு. நீ என்னடா தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க? ட்ரிகர்லாம் பண்ணு. என்ன பார்த்தா ட்ரிகர் லாஸ்ட் டைம் எங்க முன்னாடி திபுன்னு ஓடி வந்தீங்களே, மறுபடியும் எங்க முன்னாடி அப்படி வர முடியுமா? நாங்க முன்ன மாதிரி ஓட மாட்டோம். நீங்க எங்க கிட்ட ஓடி வரலாம். ஓடி வந்து எங்க முன்னாடி கூட நிக்கலாம். நீங்க அங்கதான் இருக்கீங்க தெரியுது. வாங்க. நீ வந்தவை சத்தியமா காட்டிக்காம இருக்கு. தைரியமா பேசி இது பண்ணு. நீ பயந்துட்டு அப்புறம் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். நான் பேசுற தைரியமா நீ வந்தனா சத்தியமா நான் மூஞ்சி செத்து நான் வந்து உன்னை பழி வாங்குவேன். ஐயோ இது பயப்படுறதுயா இது. சவுண்ட் கத்தி பேசினா பயப்படுறது இல்லைன்னு அர்த்தமா? ஒரு நிமிஷம் தெரியல மாட்டேன். என்னடா நான் தான் சொன்னலடா வேணான்ட்டு. சத்தியமா இவங்கிட்ட பாத்துறோம். லைட் விட்டுறேன். சாரி ஏதோ வாட போறேன். நானே நாசிகமா திட்டுவேன்டா. முடியலடா. லைட் ஆஃப் பண்ற மயிரெல்லாம் வேணாம்டா. கம்பெனி இருக்குடா. என்னடா விளையாண்டு இருக்கீங்க? ஏடா என்னடா உன் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? எதுவுமே பண்ணல ப்ரோ. நம்மள நோக்கி வரல. கரெக்டா ஜஸ்ட் கிராஸ் பண்ணி தான் பண்ணாங்க. அவங்க யாருன்னு தெரியல. எனக்கு இங்க உட்காரவே சுத்துறா சுடுறது ப்ரோ. சத்தியமா கலப்பாடா டேய். ஏதாவது பண்ணலடா. இங்க நானும் வரலடா ப்ரோ. நான் காருக்கு போறேன் ப்ரோ. கால் சாவி கொடுங்களேன் ப்ளீஸ். நீ இங்க இருந்து காட்டுக்குள்ள நடந்து நீ காருக்கு போயிடுவ. நம்பணும் அதை. விட்டுட்டு போங்கடா. உன்னை வந்து விட்டுட்டு மறுபடியும் வந்து போறாங்க. ஏன்டா பண்ற? இல்ல ப்ரோ நீ ஏதாவது பண்றதா பண்ணு ப்ரோ. இதுக்கு மேல எக்ஸ்ப்ளோர் பண்ணா ப்ரோ. ரிச்சுவல் பண்ணாம ப்ரோ. சத்தியமா கிட்ட வந்து பக்கல முடியலடா. ஒரு மாதிரி ரிச்சுவல் தெரியும். நீ பரவாயில்ல ஏதாவது பரவாயில்ல. எனக்கு சத்தியமா எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டாம். எக்ஸ்ப்ளோர் தான் பயமா இருக்கு. ரிச்சுவல்ல கூட ஏதாச்சும் கிட்ட இருந்து ஏதாவது பாதுகாத்து போயினேன். நம்ம டீமை பாதுகாக்கலாம். நம்ம அதிகமா பார்த்தோம். கரெக்டா இப்போ இந்த ஃப்ளோர் தான் அதிகமா பார்த்தோம். ஆமா ப்ரோ நீ பண்ணு ப்ரோ. அது இருந்தா கூட எலுமிச்சை கிலோமீட்டர் ஏதாவது கையில இருக்கும். சத்தியமா தூக்கி போட்டுச்சு எனக்கு. நின்னுச்சு. ஏன் இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. என்னடா இவங்க போலாம் தெரியுது. நீங்க பாத்துக்கிட்டு நாங்க போட்டு பாக்குறோம். ஒரு துளி வெளிச்சம் இல்லாம நடக்கிறன்றதே ரொம்ப கஷ்டம்பா இந்த இடத்துல. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடம் பாருங்க. அவ்வளவு சீக்கிரம் நாங்க இவ்வளவு ரியாக்ட் பண்ண மாட்டோம். வேற கவுச்சி வர பொருள் எல்லாம் வேற எடுத்துட்டு வந்திருக்கான். நீ பரவாயில்ல. நான் கவுச்சி கூட மேல தடவிக்கிறேன். அந்த பேய்க்கு கவுச்சி போயிருந்தா நல்லது ப்ரோ. கவுச்சினா தான் ப்ரோ வருமே உன்கிட்ட. எனக்கு ஏதாவது கையில எலுமிச்சை ஏதாவது கொடுங்க பல கடையை வச்சிருக்க பேக்குள்ள. நீ எல்லாம் கேக்குறதா கொடுக்குறது ஆரஞ்சு சாத்துக்குடின்னு ப்ரோ. அதெல்லாம் இல்லை ப்ரோ. தயவு செய்து கொடு ப்ரோ. கையில ஏதாவது பாதுகாப்பு வேணும் ப்ரோ.
மணி லைட் கேமரா ஆஃப் பண்ணிக்கோ. சத்தியமா நீங்க இன்னொரு வாட்டி கேமரா ஆஃப் பண்ணிக்கிட்டா லைட் போட்டு போகிறது செட் பண்ணுறது லேட்டாக வந்தா அப்படியே போட்டு லைட் போட்டா போடு. நம்ம கட் பண்ணி மாண்டேஜ் போட்டுக்கலாம். சவுண்டுக்கு எது போட்டாலும் சீக்கிரம் போட்டு ப்ரோ. கையில் ஏதோ ஆயுதத்தை போடு ப்ரோ. இல்லை ப்ரோ அப்பா நீ ஆன்மியே நீ பண்றா மனசாட்சியே இல்லை. அதனால தான் செத்து போயிட்டு அஞ்சிட்டே இருக்கீங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. சாப்பு விட்டுருவோம். சாரி கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிச்சுவல் எப்படி பார்த்தீங்கன்னா 3 பேர் உட்காந்து இந்த முட்டை அதில் வச்சு இந்த உப்பு அப்புறமேட்டு வந்து இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னீங்க. தயவுசெய்து ட்ரை மட்டும் பண்ணாதீங்க. அவங்க சொல்லவே இல்லை விடுங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்களே தெரிஞ்சுங்க. பயமாவது உங்களை பார்த்தா. நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாமே ஆர்வக்குள்ளாரு பண்ணி எனக்கே வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் அப்படின்ட்டு. கேஷ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிச்சுவல் வந்து ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணி ஒரு சாமியார்கிட்ட கேட்டு நாங்கள் அதை பண்ணிருக்கோம். அது இந்த இடத்துல பண்ணுவோன்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக என்ன சொன்னார்னா இது நடுவில் வந்து ஒரு 3 கேண்டில் கொளுத்த சொன்னார். இந்த காலத்தில் வந்து கேண்டில் கொளுத்த முடியல. ஆக்சுவலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இங்கே ஒளி இல்லாமல் அதாவது வெளிச்சம் இல்லாமலே நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. ஸோ இது பண்ணும்போது இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டு தனித்தனியாக பிரிஞ்சாங்க. 3 பேர் தனித்தனியாக பிரிஞ்சுட்டு நாய் குலைக்குது. பல்லு 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 நாய் குலைக்குது. வரும் இந்த காட்டுக்குள்ள நாய் வரும் வரும் ப்ரோ. ஏதோ வரும். சரி ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு போயிட்டு நாய் மேலே வர மாதிரி என்னடா மறந்துட்டியாடா? இல்லடா பூனை கத்துது நாய் கத்துதுடா. சவுண்டு கேக்குதா இல்லையா உனக்கு? ஏன் கேக்குது? நீ ஒரு புடி இதுல இருந்து அள்ளிட்டு போயிட்டு அந்த கீழே என்ன அப்பையெல்லாம் பார்த்தோமோ அந்த இடத்துல பொங்கல் வச்சுட்டு தூக்கி ஓங்கி அடிச்சுட்டு திருப்பி பார்க்காம வரும். இதை வந்து நம்ம பாப்பா வீடியோஸ் வந்து நம்ம வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் வந்து என்னை தேடி ஒரு பெண் குழந்தை வந்து வந்துருச்சு. அதுக்காக தேர்வு பண்ணியிருப்போம். இது நம்ம எங்கே பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. ஸோ அதை நம்ம தேடி யாரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த கவுச்சி நம்ம தூக்கி அடிச்சுட்டு வர போகிறோம். ஓகேவா? வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி 3 பேர் கை பிடிச்சிட்டு கம்யூனிகேட் பண்ணுவோம். கம்யூனிகேட் பண்ணி அந்த எப்போ தெரியும் சத்தம் கேட்டுச்சு. ஆனால் ரொம்ப சத்தம் வரல. ஓகே கைஸ், அதே மாதிரி ரொம்ப பயந்து வீடியோ போதும்னு சொன்னது தப்பாக நினச்சிக்காதீங்க. சத்தியமாக லைஃப்பில் இது வரைக்கும் இவ்வளோ கிட்ட பார்த்ததில்ல. நீ இதாவது பரவாயில்ல. லாஸ்ட் டைம் எங்களை நோக்கி ஓடி வந்துச்சு. எப்படி இருக்கும்? இதாவது சைடு கிராஸ் ஆச்சு. சத்தியமாக பண்ணிட்டு போலாம் தான் இருக்குது. தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ அழுவுற ஆத்மா யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க ஒன்றும் வரி பண்ணாதீங்க. கண்டிப்பா எங்களால் உங்களை காப்பாற்ற முடியும். நீங்க அதுக்கு எங்களை நம்பணும். மணி கையை போடுற மணி கையை விட்டு போடுறா. யாருக்கு கை பிடிச்சிக்கோ. இங்க பாருங்க, இப்போ உங்களுக்காக தான் இந்த கவுச் எடுத்துட்டு வரேன். இதை எடுத்துக்கிட்டு எங்க பின்னாடி வராம இருங்க. இதோட உங்க சங்காத்தம் முடிஞ்சிச்சு. ஓகேவா? கிட்ட வராங்க. கை பிடிக்க வராங்கடா. டைட்டா அதெல்லாம் பிடிச்சிருக்கிற. காத்தடிக்குது. ஏய் நம்ம இங்க உட்கார்ந்து இந்த வேலைக்கு வருது. காத்தடிக்குது. ஓகே गाइस, இருக்கு. ஆக்சுவலா லைட் இல்லாதனால தான் அப்படி இருக்கு நினைக்கிறேன். லைட் ஆன் பண்ணி தான் போக போறோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். இருந்தாலும் ஏதாவது ரிஸ்க் இருந்தா தயவு செஞ்சு யாரும் ஓடி கீடி வராதிங்க. எங்க பேர் உங்களை தான் போய் தொழிலுமாடா. வேணாடா இவரு அப்புறமேட்டு கடவுள வந்துச்சு மயில வந்துச்சு என்கிட்ட வந்து பழம்பு நீ தனியா எப்படா போறது? என்னடா பேசுறீங்க? இல்லம்மா நீ தெரியுது. இது தீர்வு இதுதானா? தனியா போய் பண்ணிடல. தயவு செய்து
4வது மாடியில காத்து அடிக்குது எனக்கு ஒரு மாதிரி மேல அப்படியே சிலுக்குது உடம்புலாம். ப்ரோ பின்னாடி ஒன்னு நிக்குது ப்ரோ. இப்ப தெரியுதா ப்ரோ உனக்கு? நான் பார்த்தேன் ப்ரோ. அங்க ப்ரோ யார் சொல்லாதடா. ஏய் லைட் ஆஃப்ல இருக்குடா சொல்லாதடா. கை விட மாட்டேடா. லைட் ஆன் பண்றா. கைப்பிடி வீடா. தயவு செய்துடா பயமுத்தி இதுடா. இந்த பார்த்தா நீ அப்படியே லைட் போடுடா. நீ ஏதோ ஒரு போடா கத்த நீ தாடா இத. ஒரு ஆளுக்கு ஒரு படி எடுங்க. நீ எடு, நானே எடுத்து கொடுக்க முடியுமா? எடுத்துக்கோ. நான் சத்தியமா ப்ரோ கோவத்துல செத்தால ப்ரோ நான் ஏதா பண்ண போறேன். இது எனக்கு ரொம்ப கடுப்பு. என்ன பண்ணு இது? உடைச்சத முட்டை அப்படியே ப்ரோ கையில இருக்கும்போது முட்டை உடைஞ்சிச்சுனா கவுச்சி ஆயிடும் உன் மேல. அப்புறம் கண்டிப்பா நோக்கி வந்துரும். உங்க மேல கூட ஏறிடும். நான் சொல்ல மாட்டேன். யார் எல்லாரும் பயத்துல டார்ச் லைட் பட் நான் அம்மிக்கு ஆன் பண்ணிறேன் ப்ரோ. இதெல்லாம் உடைச்சிரும் ப்ரோ பயத்துல. பண்ணு அவ்வளவுதான். பேக் கேட்டுமா? கண்ணு விழுது. யார் இந்த ஃப்ளோர்ல வைக்கிறீங்க? என்னது? பேக் கேட் பண்ணலாம். மாட்டு ப்ரோ நீ வேற ஓடுறல பேக்ல வாட்டி எடுக்க முடியாது. நீ வேற வெஸ்ட் மாட்டா. உனக்கு இதே வேற அப்புறம் நீ பேக் எடுக்கணும்னு சொல்லி திருப்பி என்ன கூப்பிடுவ. சத்தியமா உடைச்சிட்டா. என்ன பண்ற? தெரியாம உடைச்சிட்டா. அடே சத்தியமா ஏடா ஏய் இப்படி பண்ணாதடா. இதுல வயிறு வாட்ச் வச்சிருக்கேன். என்ன வயிறுடா பண்ற? கைய வரடா. ஒரே நிமிஷம் ப்ரோ சௌத முட்டைய அவன் பயமுத்தாத. ஒரே நிமிஷம் என்ன ப்ரோ பயப்படுறா? கிளி முள்ள வேற என்ன சொன்னேன்? குழந்தை நீ மச்சான் அது பிடிக்க முடியலடா. கையில வருதுடா. நான் என்னடா பண்றது? ப்ரோ சார் உருவா சண்டை பயமா இருக்கு. சண்டை போடுறது. சரி பயமுத்தாத. இன்னொரு முட்டி சீக்கிரம்டா. ஒரு நிமிஷம் இரு ப்ரோ. என் பேக்ல கவுச் ஆகாதடா. என் பேக்ல கவுச் ஆகாதடா. அங்கடா சைடுல இருக்குடா. சைடுல வாட்டர் பாட்டில் இப்ப நாங்க இது பண்ற அந்த ரைட் சைடுல போறா. தயவுசெய்து இதுவா ப்ரோ பயந்துருக்கானா என்ன ப்ரோ? நீ இது பண்ணது அவன் சத்தியமா ப்ரோ என்ன நடக்கூடா சொன்னாரோ அதை பண்ணிட்டு என்ன ப்ரோ இது பண்றாங்க? பைத்தியம் அவன் கேண்டா போட்டு பிரஷர் பண்றாரு. சரி பொறுமையா அதே வச்சறா. இதெல்லாம் பண்ண நீங்க எக்ஸ்ட்ரா மாட்டாங்க. நீ சீக்கிரமா கவுச் அது ஆகுது. உனக்கு யானை கை வச்சு அழுத்தாது. பண்றா கை பண்றா. அல்றா அப்படியே அது வச்சு சனியனே நான் திட்டுடா பச்சையா. எதுக்குடா பிரஷர் ஆக? அழுத்தாது. போதுடா. இதெல்லாம் குழந்தை வேற பாத்துடா. போதுடா. போலாம். ஏதோ வருமா? ஏய் ஏதோ வருமாடா பின்னாடி எனக்கு பயமா இருக்குடா. டேய் இப்ப பண்ணாரா? நான் மாடி வாயிட்ட பேசுறேன்டா. ஃபோன் பண்ற அவருக்கு நான் பேசிறேன்டா. ஏய் அவரே திட்டறணும். ஏய் பயப்படாதடா ப்ரோ பரவாயில்ல ப்ரோ. ஏன் கூட நான் பாத்துறேன் வச்சு. விக்ரம் நீங்க ஒரு நிமிஷம் இருடா. விக்ரம் நீங்க மணி நான் கேக்குறா. நீ ஏடா வர? நான் வரேன். ஒண்ணுல போடா. நீ என்னடா நீ பைசாவற? பாத்துரு ரைட் ஆன்ல இருக்கும்போதே வருதுடா. எங்க போறோம்? சரி என்னன்னு பேசுற? சரி மேல போய் இங்க போகுது. ஐயோ இவன் இங்க கவுச்சாக்கிடா சத்தியமா கேட்க மாட்டான். ப்ரோ கீழ வந்து நம்ம மேலே வரணும். வா பால் ஒரு ஃப்ளோர். ஓகேவா? இது தூக்கி போடு. நான் எல்லா இடத்துலயும் போட்டு எங்க தூக்கி போடுறோம் போ. ஏய் சத்தியமா கூடாது. எண்டுல போய் போணும்னு எண்டுல போட்டுலாம் ப்ரோ. 4வது ஃப்ளோர் மட்டும் வேணாம் ப்ரோ. 3வது ஃப்ளோர் 2வது ஃப்ளோர்ல போட்டு போலாம் ப்ரோ. ஏய் முட்டை அமிக்காதீங்க யாருமே. யாரும் முட்டை அமிக்காதீங்க. பயத்துல முட்டை அமிக்காதீங்க. நீ டைம் சொல்றது இதுவே பயமா இருக்கு. மாட்டடா. அவ்வளவுதான் ஓடு. மணி ஆவாதடா மணி. சுத்தமான கைட உண்டு ஆவாதடா. குட்டுது. மணி சத்தியமா என் கூட வராத. நீ தனியா போயிட்டு பேசாம. நான் பாத்துறேன் ப்ளீஸ். ப்ரோ அம்மா கீழ போயிட்டு ப்ரோ நீ அந்த பொருளா விழுது ப்ரோ. எந்த பொருள்? இதெல்லாம் விழுது ப்ரோ. ப்ரோ மேல போத்தால ப்ரோ. வா. சொல்லுடா ப்ரோ பாரு ப்ரோ. ஐயா தொடாது ப்ரோ. அது வா ப்ரோ. நீ வா ப்ரோ. தொடர்ந்து என்ன சொன்னாரு? ஏய் முட்டை உடைஞ்சிருக்கு மேபி அதனால கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கவுச்சி ஓ ஃபாலோ பண்ணி வரும் ப்ரோ மணி. மணி நீங்களா தோசல சவுத்துல. இங்க போற எதுமே இல்லடா ரீல. ஓகே சார். ஏய் எங்களை ஏமாத்துறானே நீ. நான் சத்தியமா என்ன பயமுறுத்துறீங்க என்ன? என்ன பயமுறுத்துறடா? இதாவது. ஏய் மூணு பேர் ஒண்ணா போடுறாங்க. போடா நான் நின்னு போடா நீ. கும்பரசாமி கைவிடாது. என்னடா உள்ள போய் வச்சிட்டா. மணி குழந்தை இங்க பாருங்க எங்களை எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்காக தான் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். இதை கொடுக்குறோம். நீங்க சாப்பிடுங்க வேணா. இதை ஆல்ரெடி மேல ஒன்று உடச்சிட்டான். சாப்பிடுங்க வேணா. எங்க கிட்ட வராதீங்க. அதான் சொல்லிட்டேன். டார்ச் எடுக்கு. அந்த டார்ச் உங்களுக்கு பார்த்தது என்ன ப்ரோ பண்ற? ஐயோ ப்ரோ முட்டை மட்டும் வச்சிடாத ப்ரோ. நீ அதை மட்டும் சொல்லாத ப்ரோ. ஐயோ பயமா செடியா பயந்து உப்பு உடைச்சிருப்ப. நீ வந்து ஏய் அட்வா பண்ணாதடா டேய். ஏய் மணி ஃப்ளோர்ல ப்ரோ. இந்த ஃப்ளோர் தனியா விட்டு போற ப்ரோ உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம செடிடா யானோட பண்ற?
நெஞ்சு வலிக்குது. டேய் 5 மினிட்ஸ் இங்க கிளம்பலாம் நம்ம சரிங்களா? இந்த பக்கம் வரவே தேவையில்ல. இது மட்டும் தூக்கி போட்டு வருஷம் திரும்பி நீ கூப்பிட்டா செத்துரு நீ சத்தியமா. நீ மேல இருக்கு, நீ தான் பாத்து, உனக்கு மேல தான் 4th floor இருக்கு. நீ ப்ரோ நீ சத்தியமா நாசமா போய்டுவ. சொல்லிட்டு இங்க பாரு, போகும்போது பாத்து போலாம் சொல்ல மாட்டாங்களா? அந்த மாதிரி சொல்லிட்டு வச்சிராத. ஐயோ பாக்க ப்ரோ வடிச்சிடுவா ப்ரோ. தூக்கி ஓமல அடிச்சிடுவோம் ப்ரோ. சத்தியம் கோச்சு மேல அடிச்சிடுவேன். அப்புறம் ஓமல ஊத்துறோம். உடைச்சு விட்டுருவோம். நல்லா தேய்ச்சி விட்டுருவோம். என்னடா கூப்பிடும்போது நல்லா கூப்பிடுறீங்க, இப்படி பண்றீங்க? பயமா இருக்குடா விக்ரம். கூட வாடா பேசுறோம். விளையாடலாம். விளையாடலாம். ரெண்டு போய் போட்டு உடைச்சு திரும்பி பார்க்காம நான் போறேன், கீழே போறேன். ஏய் ப்ரோ ஏன் ப்ரோ இங்க போற? ப்ரோ நான் போடல ப்ரோ. அவர் அந்த லாஸ்ட்ல இருக்காருடா. நீ எத்தா அந்த 10 நிமிஷம் பல வருஷம் நீ வர போறா. அப்படியே உடைச்சு கீழே வர. கீழே தான் இருக்கேன். ஓகே உனக்கு மேல சந்தோஷம் இருக்காரு. நான் கீழே இருக்கேன். நான் டேரக்ட்லி போ. கைஸ் சத்தியமா இது வரைக்கும் நான் பயந்ததுல இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப பயந்துருக்கேன். ஒஸ்ட்டு அந்த மாதிரி போ. இந்த இடம் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி கேப்சர் நான் பண்ணதில்லை எங்கள் டீம். எவ்வளோ கிட்ட நெஞ்சு நின்றுச்சு கைஸ். இது வரைக்கும் லேட்டஸ்ட் வீடியோ. கைஸ் இப்போ எதோ போச்சு விக்ரம் ப்ரோ. அப்போ நான் பார்த்தேன் சத்தியமாக. இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா வீடியோவில் நான் ரீசெண்டாக சோலோ போய் சத்தியமாக இந்த வீடியோவில் பண்ண முடியல. முட்டி உடச்சிடலாம். தம்மா வச்சு வேற விட்டேன். இது நாங்க பாருங்க, உங்களை எதுவோ நான் பண்ண உடைக்கிறதுக்கு வச்சக்கு அப்புறம் தான் திரும்ப கூடாதுல்ல. ஆமா தானே சந்தோஷ் ப்ரோ? கம்பெனி இருக்காரு. ப்ளீஸ்ரா. அடா ப்ளீஸ் நான் குடும்பத்தில் ஒருத்தர நினச்சிக்கோயடா. மணியும் சந்தோஷம் மேலே சோறு உடைக்க போயிருக்காங்க. நாங்கள் 3 பேர் நிற்கும் போதே ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. தனியாக போதும். நைட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான லைட்டும் இல்லை. ஆக்சுவலாக ஒன்று உடச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவனை உடச்சிருந்தா கத்திருப்பான். அது மூளையில் தூக்கி போட சொன்னார். வராத மாதிரி அதை போட்டுட்டு திருப்பி வரவிட சொன்னார். சத்தியமாக இது என்ன மூலையில் போகிறது கூட தெரில. சத்தியமாக இருக்கிற ரொம்ப ரொம்ப பயந்துடுது. எங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் ஏதோ பண்ண முடியாது சொல்லியிருக்காங்க. சத்தியமாக இதை நான் ஒற்றோட நீங்கள் காலி ஆகிடுவீங்க. பார்க்குறீங்களா? ஸோ தைரியத்துக்கு ஏதாவது பேச வேண்டியதாக இருக்குது. தெரியாம ஒஸ்டையா எப்படி பண்றீங்க? கை கழுவணும். காய்ஸ் ஏதோ சவுண்ட் வேணாக்கா ப்ளீஸ்க்கா. இங்க வச்சா போதுமா? பெஸ்ட். ஆக்சுவலாக என்னென்னா இதில் ஒரு சேலஞ்ச் என்னென்னா உடச்ச பிறகு நம்ம திரும்பி பார்க்காம ஓடி வரணும். அதுதான் திரும்பி பார்த்துட்டா நம்ம திரும்பி பார்த்துட்டு நம்ம பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். மணி வேறு அவன் முட்டையை கைஸ் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. கீழே ரொம்ப மணி வேறு முட்டையை உடச்சிட்டான். எனக்கு அது ஒரு பயமாக இருக்குது. எதாவது நடக்குமா, பிரிண்ட் உடருமான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, நான் உடச்சிட்டு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவ்வளோதான். ஓகேவா? நேரில் போய் உடச்சிடலாம். இது ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது இந்த இடம். உடைக்க போகிறேன். நான் உடைக்கிறேன். இதுக்கப்புறம் யாரோட பின்தொடராம இருந்தா சரி. விக்ரம் ப்ரோ, விக்ரம் ப்ரோ,
அந்த பக்கம் ஒரு சமையல போறேன் வாடா உடச்ச பக்கம் போறான் பைத்தியக்காரன் திரும்பி கொடுங்க திரும்பி பார்க்காத ஓடிக்க மாட்டியாடா ரோடு சார் வண்டி சத்தம் கேக்குது அந்த பக்கம் தான் வா கோயிலுக்கு போங்கடா ஸ்ட்ரைட்டா சிவன் பெருமான் தான் வா திரும்ப கூட சொல்லிட்டீங்களா திரும்பி நீ என்ன பண்ண போற வா பின்னாடி கம்முனு வா பின்னாடி அடுக்கிற பால் ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல திரும்பாத காய்ஸ் நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன் இல்லாட்டி கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிடுறா இதா லைட் தேவைப்படுதுடா டேய் நான் எங்கே போகிறேன்னு தெரியலடா எனக்கு இந்த வழி வரவேடா ஏய் திரும்ப தயவு செஞ்சு நான் என்ன வேணாலும் பரவாயில்ல வாங்க பார்த்துக்கலாம் கைஸ் வழி மாறி வந்துட்டு இப்படி வரல ஏய் இங்கே ஒரு பில்டிங் இருக்குடா இது என்ன பில்டிங்டா இது பார்க்கவே இல்லைடா கைஸ் இங்கே ஒரு பில்டிங் இருக்குது நான் அப்புறமேட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த பில்டிங் ப்ரோ வந்த இதில் பில்டிங்கே இல்லை ப்ரோ கைஸ் நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன் வீடியோ வா கட் பண்ணி வீடியோ கட் பண்ணிக்க வா போயிடலாம் ஆடியன்ஸ் கிட்ட பேச நிப்பாட்டு அதுலேயே நம்ம இது பண்ணுறோம்